அடுத்ததாக இந்த ஷியா மௌலவி என்ன செய்கிறார்? இவர் ஒரு மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர் என்பதற்கு இவர் முன்வைக்கும் இந்த வாதம் மிகவும் ஒரு பொருத்தமான ஆதாரமாக இருக்கிறது. என்ன சொல்றாரு? சஹரை பிற்படுத்துங்கண்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. நீங்க சுபோ நேரம் வரும் வரைக்கும் உண்ணுகிறீர்களா, பருகுகிறீர்களா? இல்லதானே. சுபோக்கு ஒரு 10 நிமிடத்திற்கு முன்பதாக சஹரை முடித்துக் கொள்கிறீர்கள் தானே. அதே போன்று இஃப்தாரை நீங்கள் அவசரப்படுத்துங்கள், நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துங்கண்டா ஏன் அதுல மட்டும் அவசரம் காட்டுறீங்க? ஒரு 10 நிமிஷம் லேட்டாகி தாமதமாகி திறந்தா என்ன ஆக போகுது என்று கேட்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். சஹரை பிற்படுத்துங்க, இஃப்தாரை அவசரப்படுத்துங்க என்று தானே நபி சொல்லியிருக்காங்க. சஹரை பிற்படுத்தணும் என்கிறத அப்படியே விட்டுட்டோம். ஆனா இஃப்தாரை அவசரப்படுத்துங்க என்கிறத மட்டும் கட்டியா பிடிச்சுக்கிட்டோம். இப்ப மகரிபுக்கு அதான் சொல்லப்பட்ட உடனே நோன்பை திறக்கிற நாங்க சுபகுக்கு அதான் சொல்லப்படுற வரைக்கும் சாப்பிட்டு கொண்டே இருக்கமா? சுபகுக்கு அதான் சொல்லப்படுறதுக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்னாலேயே சஹர் சாப்பிடறத நிறுத்திக் கொள்றோமா இல்லையா? அப்ப நோன்பு திறக்கிற நேரத்துல மட்டும் ஏன் இவ்வளவு அவசரப்படுற? சுபகுடைய அதானுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாலேயே சஹர் சாப்பிடறத நிறுத்திக் கொள்ற நாங்க மகரிபுடைய அதானுக்கு 10 நிமிஷம் பிந்தி இஃப்தாரை செஞ்சா என்ன பிரச்சனை? அன்பிற்குரியவர்களே, இவர் என்ன சொன்னாரு? முதல்ல சொன்னாரு நோன்பு திறக்கிற நேரம், இஃப்தாருடைய நேரம் இரவுல முழுமையாக வானம் இருள் சூழ்ந்த நிலையில் நட்சத்திரங்கள் அடர்த்தியாக தெரியும் நேரம் வரைக்கும் தாமதப்படுத்த வேண்டும் என்று கிட்டத்தட்ட சூரியன் மறைந்ததிலிருந்து 1 மணித்தியாலமாவது தாமதப்படுத்துற மாதிரி வாதம் செஞ்சவர் இப்ப அந்தர் பெல்ட் அடிச்சு என்ன சொல்றாரு? ஒரு 10 நிமிஷம் லேட் பண்ணுங்க என்று சொல்வதை பார்க்கிறோம். இப்ப இது மனோ இச்சையா இல்லையா? இது மனோ இச்சையின் வெளிப்பாடு. அடுத்தது அவர் வைக்கிற வாதம் சரியா? சஹரை பிற்படுத்துங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எனவே மக்கள் என்ன செய்றாங்களாம்? சுபவுடைய நேரத்துக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி சஹரை முடிச்சு கொள்றாங்க. அதனால நாங்க இஃப்தார் அவசரப்படுத்துகின்றாலும் 10 நிமிஷம் தாமதப்படுத்தினா நல்லம் தானே என்று நபிமொழிக்கு மாற்றமாக செயல்படுமாறு கட்டளை இடுகிறார். நபிமொழிக்கு மாற்றமாக செயல்படுவது ஒரு மார்க்க அறிஞர் மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழிகாட்டலா? இல்லை. குர்ஆன்ல ஹதீஸ்ல எது சொல்லப்பட்டதோ உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும். மக்கள் என்ன செய்றாங்க, மக்கள் என்ன காரியத்தில் ஈடுபடுறாங்கன்றதை வச்சு இன்னொரு சட்டத்தை தீர்மானிக்கலாமா? சுபஹ் வர காட்டிலும் உண்ணலாம் பருகலாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான். வகுலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், ஹத்தா யத்தபையன லகுமுல் ஹைத்துல் அபியலு ஹைத்தில் அஸ்வதி மினல் ஃபஜ்ர். ஃபஜ்ர் என்ற வெள்ளை கயிறு இரவு என்று கருப்பு கயிறிலிருந்து தெள்ளத் தெளிவாக தெரியும் நேரம் வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள், ஃபஜ்ர் நேரம் வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று 2:187 அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப சுபஹு வர காட்டிலும் உண்ணலாம் பருகலாம் என்று அல்லாஹ் சொன்ன பிறகு மக்கள் 10 நிமிடங்களுக்கு முன்பதாக சஹரை முடித்துக் கொள்கிறார்கள் என்றா அந்த மக்களுடைய செயற்பாடு மார்க்கத்துடைய ஆதாரமா? அல்லாஹ் அனுமதி தந்துட்டான். சுபோ நேரம் வர காட்டிலும் ஃபஜ்ர் நேரம் வர காட்டிலும் உண்ணலாம் பருகலாம் என்று அல்லாஹ் அனுமதி தந்த பிறகு மக்களுடைய செயற்பாடுகளை வச்சு நாங்க எப்படி மார்க்கத்தை தீர்மானிக்கிறது? இந்த அடிப்படையே தவறான ஒரு அடிப்படை, மார்க்கத்தில் உசூலை புரியாத ஒரு அடிப்படை. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன செய்தி புகாரியில 622வது செய்தியாக பதிவாகுகிறது. இன்ன பிலாலன் யுஅذினு பிலைலின், பிலால் அவர்கள் இரவு நேரத்திலே உங்களுக்கு அதான் சொல்வார். ஃபகுலு வஷ்ரபு, உண்ணுங்கள் பருகுங்கள், ஹத்தா யுஅذின, பாங்கு சொல்லும் வரைக்கும். இப்னு உம்மி மக்தூமின், இப்னு உம்மி மக்தூம் அவர்கள் சுபஹுல ஃபஜ்ர்ல அதான் சொல்வாரே அது வரைக்கும் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இதே சஹீஹ் புகாரில 621வது செய்தியில ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரிவாயத் செய்யக்கூடிய ஒரு செய்தியில லா யம்ன அன்ன அஹதக்கும், உங்கள யாரையுமே தடுத்து விட வேண்டாம், அவ் அஹதன் மின்கும், உங்களில் ஒருவரை தடுத்து விட வேண்டாம், ஆதானு பிலாலின் மின் சஹூரிஹி, பிலாலுடைய பாங்கு அதான் அவர் சஹர் செய்வதிலிருந்து தடுத்து விட வேண்டாம். ஃபஇன்னஹு யுஅذினு அவ் யுனாதி பிலைலின், அவர் அதான் சொல்வது எதற்காக? இரவு நேரத்திலே உங்களை அழைப்பது, லியர்ஜிஅ காயிமக்கும், உங்களே தொழுபவர் தன்னுடைய வீட்டுக்கு திருப்பி அனுப்புவதற்காகவும், வலி யுனப்பிஹ நாயிமக்கும், உங்களில் உறங்கிக் கொண்டிருப்பவரை சஹருடைய நேரத்தை அறிவிப்பு செய்வதற்காகவும் தானே தவிர வலைஸ அன்ன யகூலல் ஃபஜ்ரு, ஃபஜ்ர் என்பதை அறிவிப்பதற்காக அல்ல, அவி சுபுஹு அல்லது சுபுவை அறிவிப்பதற்காக அல்ல என்று தெளிவாக வருகிறது. அப்ப என்ன அர்த்தம்? ஃபஜ்ருடைய நேரம் வரைக்கும் தாராளமாக உண்ணலாம் பருகலாம் என்று அல்லாவும் ரசூலும் சொன்ன பிறகு எப்படி ஃபஜ்ருக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி மக்கள் சஹர் செய்யறதை நிறுத்துறாங்களாம், அதனால நாங்கள் மஹ்ரிப்லையும் மஹ்ரிப் பாங்கு சொன்ன பிறகு இஃப்தாரை இன்னும் கொஞ்சம் தாமதப்படுத்தணும் என்று சொல்வது எவ்வளவு அறிவீனமான ஒரு வாதம், எவ்வளவு மடத்தனமான ஒரு வாதம் என்பதை சப்ரி மன்பகி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இவர் சொல்லக்கூடிய இந்த வாதமும் செல்லுபடியற்ற ஒரு வாதம். இது மக்களுடைய நடைமுறை, மார்க்கத்துக்கு ஒரு ஆதாரம் இல்லை. மார்க்கத்தில் இது சொல்லப்பட்டதோ
அதுதான் மார்க்கத்தில் நாங்கள் செயல்படுத்த வேண்டிய ஒரு நிலைப்பாடு என்பதை ஆணித்தரமாக நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்ள விரும்புகிறோம்.